என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தீங்க. என்னால் இப்போதைக்கு எந்த விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடாக எந்த ஒரு வேலையுமே என்னால் பண்ண முடியலை. பட் தொழிலில் மட்டும் என்னால் ஒரு 50% கான்சன்ட்ரேட் பண்ணி தான் என்னால் வேலை பார்க்கவே முடியுது இப்போதைக்கு. இந்த வீடியோ இப்போ எதுக்காக போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஆனால் யாருக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது, யார்கிட்ட என்ன பேசுகிறது எனக்கு எதுவுமே தெரியல. எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்கள தாக்குறதுக்கு வீழ்த்துறதுக்குன்னு உரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்களுடைய பலவீனமான பகுதியை எதிரிகள் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதில் என்னுடைய பலவீனமான பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இது. எல்லாருக்கும் பாவம் வேணுன்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சி இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் போல்டாக என்னால் பேசவோ இல்லை சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது அந்த சிரிப்பு கூட இப்போதைக்கு என்னால் கொண்டு வர முடியலை. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை இப்போ நான் இருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது, மனசுக்குள்ளேயே இருக்குது. என் மேலே ஒரு பாசத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவங்களால எனக்கு உதவுறதுக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் சிக்கியிருக்கிற ப்ராப்ளம் அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கேன். அதாவது இப்போ எனக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ நான் போய் எங்கேயாவது கேஸ் கொடுக்க போனாலும், தெரிஞ்சவங்ககிட்டே போய் சொன்னாலும், அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்குறாங்க? என்னப்பா சொல்கிற, உன் வீட்டாளுகளா? அப்போ இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு பாதி பேர் யோசிக்கிறாங்க. மீதி பேர் பார்த்தீங்கன்னா, இப்படியும் இருக்காங்க, நீ சுதாரிச்சிருக்கணும் தானோ அப்படின்றாங்க. நிறைய தடவை எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. நிறையா டைம் வீட்டில் இருந்து வீட்டை விட்டு வெளியில் இந்த வார்த்தையை நான் நிறையா வருஷங்கள் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை நான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா, ஏன் இவங்க நம்மளை வெளில போக சொல்கிறாங்க? கரெக்டாக தானே இருக்கும். அப்படி இருந்து ஏன் நம்மளை விரட்டுறாங்க? அந்த கேள்விலாம் வரும். இருந்தாலும் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்புறம் அவங்க சொல்லும்போது நம்ம ஏன் வெளில போகிறோம், அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்தது கிடையாது. கடைசியாக சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளில போன அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம உழைக்கிற காசை அப்படியே வீட்டுக்கு பண்ணிடுவோம். எனக்கு இந்த வெளில பழக்கங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் ஒரு தவறான பெயரோடையே இருந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் கட்டின வீடு, நான் வாங்க வேண்டிய இடம், அதாவது நான் பணம் கட்டின பார்ட்டி நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய இடப்பத்திரத்தை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவனுக்கு ரொம்ப நேக்காக என்ன பண்ணிட்டானுங்க, இவன் தான் வரதில்லை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஆட்டையை போட்டானுங்க. கட்டின வீட்டையும் இப்போ இல்லைன்ட்டானுங்க. இப்போ என்னால் முட்டி மோத தான் முடியுமே தவிர, அதாவது 2 விஷயம் தான் நடக்கணும். ஒன்று, இவனுங்களை வெட்டி போட்டுட்டு நான் கொலை கேஸில் உள்ளே போகணும். இல்லை அப்படின்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்தை தவிர 3வது ஒரு விஷயம்னா, இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்தாகணும். ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்களால பிரச்சனை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பிரச்சனை வந்தது அடுத்தவங்களால ஒரு நாள் கூட நான் பிரச்சனைலாம் அனுபவிச்சது கிடையாது. எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னுடைய குடும்பத்தினர் மட்டும்தான். அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தப்பெல்லாம் எனக்கு மனநிலையே அப்படி தான் இருந்தது. பேசாமல் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துருவோமா, இப்படி எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கமேன்ற எண்ணம்லாம் இருந்தது. நம்மளை நம்பியும் ஆள் இருக்காங்களே, அவங்களுக்காண்டியாவது நம்ம இருக்கணுமேன்றதுக்காண்டி அப்படியே கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு, ஆனால் நிம்மதியாக நான் அதெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருங்க, நிம்மதியான தூக்கம் கிடையாது. ஏன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு லைட்டாக கண் முழிப்பு வந்தாலுமே இப்படி ஏமாந்துருக்கமே, இப்படி ஏமாத்திட்டானுங்களேன்னு அதை நினச்சி அப்படியே கண்ணில் தண்ணி பொங்கிடும். அதை நான் வெளிக்காட்டாமல் நானும் எவ்வளோ நாள் தான் சமாளிச்சுட்டே தருது. ஏன்னா 5000 10,000 50,000 1 லட்சம் 2 லட்சம்னா கூட சமாளிச்சிடலாம். ஒரு மனுஷன் வாழ்நாளில் சம்பாரிச்ச மொத்த எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கும் போது ரொம்ப கஷ்டம். அது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது ஒன்று தான். என்னால் நான் இதிலேருந்து வெளில வரணும்னா என் கையை விட்டு போனது எல்லாமே எனக்கு திரும்பி வரணும். அது ஒன்று தான். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்காகத்தான் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணேன். இப்போயுமே எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போ நிறைய மெசேஜ் பார்த்து என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. அதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் ஃபைல் பண்ணுறேன். நான் இது மூலமாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஆணோ பொண்ணோ
உங்களுடைய உழைப்பில் வாங்குற பொருளை உங்களுடைய பெயர்லையும் அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதான் நல்லது. நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பண்ணிட்டானுங்க. எனக்கெல்லாம் கேட்டானுங்க, என்ன கேட்குறானுங்கன்னா, நீ எங்களுக்கு என்ன செஞ்சுட்ட, இதெல்லாம் பொது சொத்து நாங்கள் சம்பாரிச்சோன்னு. அதாவது இவங்க பண்ணுறது எப்படி இருக்குதுன்னா, இன்னொருத்தன் பெற்ற பிள்ளைக்கு வந்து நம்ம இன்சில் போடுறோன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து அங்கே நின்று சொன்னப்ப, கஷ்டப்பட்டு உழைச்சி அவ்வளோ தூரத்துக்கு நின்று வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். நல்லா கல் தூக்கும்போது மண் தூக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ரத்தம் சிந்தியிருக்கேன். என்னுடைய ரத்தம் வந்து அங்கே சிந்தின இடம் அது. சின்ன வயசுல இருந்து நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருந்த இடத்த பொது சொத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னானுங்க போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே ஸ்டேஷனில் நான் சொல்லிட்டு நான் சோறு திங்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். எனக்கு ரோசம் அதிகம். அந்த ரோசத்தை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறானுங்க, வீட்டை விட்டு வெளியில் போ, வீட்டை விட்டு வெளியில் போ. இப்போ கடைசியில் நான் கட்டின வீட்டையும் அமுக்கிட்டானுங்க, இடத்தையும் அமுக்கிட்டானுங்க. இப்போ நல்ல பேர் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படுறது ஒன்று, ஏன்னா லேடிஸாக போயிட்டானுங்க, அவங்களுக்கு 2 பேர் சப்போர்ட்டு. இவங்கெல்லாம் குடும்பம்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ அவனுங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தானுங்க. பார்த்துக்குங்க. என்னமோ எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், பெரிய எப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் தான் கஷ்டப்பட்டாராம், சம்பாதிச்சாராம், அவர் தான் என்னைய படிக்க வச்சாராம். நான் படித்ததே கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது வரைக்கும். அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கே நானே பார்ட் டைம் ஜாப் போய் தான் கட்டினேன். எது இதில் ஃப்ராடு பண்ணுறதுன்னு இல்லாமல் ஒருத்தனுடைய உழைப்புலையும் கஷ்டப்பட்டு முன்னேறின விஷயத்துலையும் வந்து ஃப்ராடு பண்ணுறானுங்க. பார்த்தீங்களா, அவனுங்களுக்குலாம் நல்ல சாவே வரக்கூடாது. என்னுடைய முதல் வீடியோவுக்கு அதுக்கு முன்னாடியே நான் எதிர்த்து பேசிட்டு தான் வந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வந்தேன். ஊரடிச்சு உலையில போகிற மாதிரி பண்ணாதீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமாக போயிருவீங்கடான்னு. ஒரு பெத்த மயம் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அது எவ்வளோ வேதனையோடு சொல்லியிருப்பேன்றதை யோசிச்சிருக்கணும் ஒரு ஃபேமிலியில் இருக்கவனுங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணுறானுங்கன்னா, இவன் எதுவுமே எங்களுக்கு செய்யலை, இவன் வந்து சும்மா உப்புக்கு சப்பானிமே தான் என் வீட்டில் இருந்தான்னு சொல்லும் பொழுது, அப்போ யோசிக்காமல் விட்டுட்டோமே தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மனசில் இருக்கிறது தானே, சொன்ன வார்த்தைக்கு நிற்கணும்னு நினைப்போம். நம்ம நியாயம் எது நேர்மை எது அப்படின்னு பழகிட்டேன் சின்ன வயசுல இருந்து. இப்போ என்ன கவர்மெண்ட்ல என்ன சொல்கிறானுங்க, பத்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான்ப்பா பேசும், பட்டாளம் என்ன இருக்கோ அதான்ப்பா பேசும். அவன் பிடிங்கி மாற்றிருக்கான்றது தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டாஃப்கோ. வந்து அவங்க பிடிங்கி தான் மாற்றிருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவித்த எல்லாத்துக்குமே திருப்பி அனுபவிப்பானுங்க கண்டிப்பான முறையில். என்னுடைய மனசு அவ்வளோ வேதனையாக நொந்து போய் தான் நான் திரியிறேன். என்னால் சிரிச்சோ சந்தோஷமாகவும் இருக்க முடியலை. ஏன்னா நம்ம மேற்கொண்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா மேற்கொண்டு அழுக தான் வரும் நம்மளுக்கு. அதனால் சப்ஸ்கிரைபர்லாம் மன்னிச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறத குறைச்சிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து இனிமேல் நான் போடுறேனானே தெரியல, என் சேனலுக்கு நான் வருவானானே எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு சூழலில் இருக்கேன். என்னுடைய ஆப்ரேஷனுக்கு வாங்கின கடனையே 1.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு கட்டினேன். அதுக்கு முன்னாடி வாங்கின இடத்தோட மதிப்பு 4.25 லட்சம் ரூபா, அதுவும் நான் தான் கட்டியிருக்கேன். அந்த வீட்டுக்கு வாங்கின கடனை 6.5 லட்சம் மொத்தம் எல்லாம் சேர்த்து. இவ்வளவையும் போட்டு கட்டினதுக்கு வீட்டுக்கு செஞ்சதை தவிர, அவங்களுக்கு வீட்டுக்கு தனியாக செஞ்சதை தவிர நான் சம்பாரித்து இப்போ ரீசெண்ட்லியாக பண்ணது இவ்வளவும் மொத்தமாக பிடுங்கிட்டானுங்க. இப்போ கேட்டால் இது பொது சொத்துன்றானுங்க. கொஞ்சம் கூட ஒரு பொய் பேசுகிறோமே, இந்த பொய் பேசுறதுனால நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமேன்ற ஒரு கொஞ்சம் அச்சம் கூட இல்லை 4 பேத்துக்குமே. இவங்க குடும்பத்தில் பிறந்தோன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு பெரிய வெக்கக்கேடாக இருக்குது. பெருசாக்கணும், கேஸை பெருசாக்கணும்னா ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம குடும்பமாக போயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப பண்ணுறானுங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு உப்புக்கு சப்பானியாக கூட இல்லாத ஒருத்தன் போய் அங்கே நின்றுக்கிட்டு வீராப்பா நின்று பேசுகிறான் எனக்கு மூத்தவன். இதுதான் பொது சொத்து, எல்லாமே எங்கள் வீட்டாளுக பேரில் தான் இருக்குது. எனக்கெல்லாம் காலில் இருக்கிற கழட்டி அடிச்சிடலாமான்னு தோணுச்சு அந்த நேரத்தில். அதான் சொல்லுவாங்கல்ல, காரி துப்ப தோணுனாலும் அந்த இடத்துல நம்ம சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நல்லா இருக்க மாட்டானுங்க இவனுங்கன்னு இல்லை,
எவன் ஒருத்தன் உழைச்சு சம்பாதிச்சு அவனுடைய சொந்த காலில் செஞ்ச எந்த விஷயத்தையும் சொந்தம் கொண்டாடி எடுத்துடுற எந்த நாதாரி நாயுமே கண்டிப்பாக நல்லா இருக்காது. தெருவில் அடிபட்ட அனாதையாக தான் சாகும். நான் சப்போஸ் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் இந்த 4 பேர் மட்டும்தான். இதை நான் வீடியோவை பதிவு அடிக்கடி நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னைக்காக தான் நடக்கலாம். என்னுடைய இடமும் என்னுடைய வீடும் நான் கட்டினதும் எனக்கு சேர வேண்டியது எனக்கு வரல. அதாவது எல்லாம் நினைப்பீங்க இதெல்லாம் வந்து அம்மா அப்பா சம்பாரிச்சதை நீங்கள் பங்கு கேட்குறீங்களான்னு. அவங்க சம்பாரிச்சதில் எனக்கு 5 பைசா வேணாம். நான் சம்பாரித்து கொடுத்ததுமே எனக்கு வேணாம். ஆனால் அந்த வீடும் இடமும் நான் சம்பாரித்து இப்போ ரீசெண்ட்லியாக வாங்கினது. என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடை நான் கட்டினேன். முதல் திருமணத்துக்கு அப்புறம் இருந்து அந்த குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய முதல் மனைவி பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ இவ்வளவு குழப்பமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காட்டியும் கொடுக்குறேன் கூட்டியும் கொடுக்குறேன்னு அந்த பிள்ளையை கிளப்பியும் விட்டுட்டானுங்க. இப்போ 2வது திருமணத்தை பண்ணவும் சொல்லிட்டானுங்க. 2வது திருமணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் போய் நகையை கேட்டேன். என்னுடைய நகை எங்கே அப்படின்னு கேட்டேன். ஆரம்பிச்சிட்டானுங்க திருப்பியும். இதுதான் நடந்த விஷயம். எல்லாத்தையும் நம்பி 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 கடைசியில் நடுத்தருவுக்கு வந்தது தான் மிச்சம் என்னுடைய வாழ்க்கையில். எவனுமே அம்மா நல்லது செய்வானுங்க, அப்பா நல்லது செய்வானுங்க, கூட பிறந்த அண்ணன் நல்லது செய்வான், கூட பிறந்த செய்யவே மாட்டானுங்க, கழுத்தை அறுக்கிறானுங்க. நான்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன். ஆப்ரேஷன் பண்ண வழியோடு நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வெளில சொல்ல முடியல என்னால். யாரையும் நம்பிடாதீங்க. நம்பினீங்கன்னா என் நிலைமையில நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சின்ன வயசுலேருந்து நிம்மதியான சந்தோஷம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான போக்குவரத்து எதுவுமே கிடையாது. இன்னும் அதே வாழ்க்கையில் தான் இருக்கேன் நான்.